குட் பை டு 2024. அன்பிற்குரிய எனது யாதொன்றும் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர்களான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வணக்கம். யூடியூப் தளத்திற்குள் உலா வருபவர்கள் எதையோ ஒன்றை தேடித்தான் வருகின்றனர். அவர்கள் எதிர்பார்க்கும் விஷயம் கிடைப்பதுண்டு, அது அவர்களை கவர்வதுண்டு. அடுத்தடுத்த தேடலில் அந்த சேனலுக்கு வருவது மட்டுமல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்து வெளியாகும் ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்ப்பதுண்டு. அப்படித்தான் என்னுடைய இந்த சேனலுக்குள் நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தருகிறீர்கள். உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். இறைவன் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனித்தனி திறமைகளை வழங்கியிருக்கிறான். அதனை வெளிப்படுத்தி தான் மகிழ்வதைப் போல மற்றவர்களை மகிழ்விப்பது என்பது ஒரு கலை. அந்த வகையில் சமுதாயத்திற்காக கருத்துக்களையோ அறிவுரைகளையோ சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இந்த சேனலை தொடங்கவில்லை. நடைமுறை வாழ்க்கையில் அன்றாடம் நாம் காணும் நிகழ்வுகளில் என்னை பாதித்தவை, என் செவியின் வழியே நான் கேட்டு மகிழ்ந்த நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துக்களை, குறிப்பாக வாழ்க்கை நெறிகளை போதிக்கும் ஆன்மீக கருத்துக்கள், படித்த சுவையான தன்னம்பிக்கையூட்டும் கருத்துக்கள் கொண்ட கதைகளை பகிர்வதற்காக நான் இந்த சேனலை தொடங்கினேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நிறை குறைகளை கமெண்டுகளாக சொல்லுங்கள், எதிர்பார்க்கிறேன். உங்களை எனக்கு தந்த இறைவனுக்கு நன்றி. ஒவ்வொரு ஆண்டும் புதிதாய் பிறக்கிறது. ஏகப்பட்ட கனவுகள், ஆசைகள், நிறைய எதிர்பார்ப்புகளோடு அதனை வரவேற்கிறோம். அனைவருக்கும் அனைத்தும் நலமாக அமைய வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். அந்த ஒரு நாள் மட்டும்தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இது வழக்கமாகி போன ஒரு நிகழ்வு. அதற்கு அடுத்த நாள் முதல் மீண்டும் வழக்கம் போல வாழ்க்கை ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுகிறோம். மிதமாகவோ வேகமாகவோ அதிவேகத்தோடோ. மனதிற்கு பிடித்த நல்ல காரியத்தை ஆண்டின் முதல் நாளில் செய்தால் அந்த ஆண்டு முழுவதும் அந்த நல்ல காரியம் தொடர்ந்திடும். அதனால் நன்மைகள் விளையும் என்று வழி வழியாக பலர் கடைப்பிடிப்பது வழக்கம். சென்டிமெண்ட்டாக எனக்கும் அப்படி ஒரு பழக்கம் உண்டு. ஆண்டின் முதல் நாளில் முதலில் இறைவனுக்கு வழிபாடு செய்துவிட்டு அலுவலகம் சென்று ஒரு அரை நாளாவது என் பணியை செய்வது என்று இன்று வரை அந்த பழக்கம் என்னை தொடர்கிறது. அந்த வகையில் எனக்கு ஆதரவளித்து வரும் உங்களோடு இன்று பேசி உங்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வந்திருக்கிறேன். பிறந்திடும் புத்தாண்டு அனைவருக்கும் நன்மைகளை வாரி வழங்கிட, எங்கும் சந்தோஷம் சமாதானம் எல்லோருக்கும் கிடைத்திட இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஆதரவு தாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.